ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் மேத் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேத் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து மேக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 25ஓட ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 5 இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்காண்டி சொல்கிறேன், ஸ்கொயர் ரூட் லாக் எடுப்போம். இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே வந்து கோடிங் பண்ணி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேத் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் ரூட்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேணும்னா 25 கொடுத்தா போதும், அதோட ஸ்கொயர் ரூட் என்னமோ அதை வந்து திரும்ப கொடுத்துரும். ஸோ இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேத் ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேத் அப்படின்ற கிளாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் மேத் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டாட் ஒன்று வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக காட்டும். ஸோ இது எல்லாமே இந்த மேத் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ நிறையா இது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா POW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் காட்டுது. ஸோ 2 இது இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேராமீட்டராக வாங்குது. ஸோ பேராமீட்டராக வாங்கி என்ன ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் வந்துடும். பிகாஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நம்பர், நெக்ஸ்ட் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கிற நம்பர். இப்போ நீங்கள் எதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து கான்சோலில் வந்துருக்காது. இது ஜஸ்ட் ரிட்டர்ன் மட்டும்தான் பண்ணும். இதை நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, console.logல வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கான்சோலில் 100 அப்படின்றது வந்திருக்கு. பிகாஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 இல்லையா. ஸோ அதுதான் வந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கியூப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 10,3 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 10 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். 5 to the power 8 3000 சம் கைண்ட் ஆஃப் 39,000 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஎஸ் கோடில் வந்து காட்டும். அதில் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாகுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து பேராமீட்டரில் வாங்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த நம்பரோட லாக் வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 40 அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுக்குறேன் ரேண்டமாக. ஸோ 40 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதோட லாக் வேல்யூ வந்து 3.68 சொல்லிட்டு சம்திங் வந்திருக்கு. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு லாக் ஆஃப் 40 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. 1.60 வந்திருக்கு. நமக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது சேமாக தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் லாக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நம்பருடைய அந்த லாக் வேல்யூவே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ மேத் லாக் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம மேக்ஸில் வந்து ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அந்த ஸ்கொயர் ரூட் வந்து இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, SQRT அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ SQRT அப்படின்றத போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து இன்புட்டில் வாங்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 450 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 450 இந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பாயிண்ட் வேல்யூ வந்திருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரான 4 அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ 4 போட்டால் தெரியும், 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வேணுமா SQRTன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸில் இந்த மேத் கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த சீல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 5 பாயிண்ட் சம் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் வச்சு நம்பர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாயிண்ட்டு பக்கத்தில் வர்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0க்கு மேலே இருந்துச்சுன்னா போதும், அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ 5 பாயிண்ட் சம் நம்பர் இருக்குல்ல, உடனே வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்றத வந்து எனக்கு லாக் பண்ணியிருக்கு. இதே இது நான் வந்து 5.0 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 5 தான் வரும். ஆனால் 5.1 வந்துச்சுன்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வரதான் வந்து பார்த்திங்கன்னா சீல். அதே மாதிரி இப்போ நான் -5.2 அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா -5ன்றதே வந்துடும். ஸோ -5.7 எது கொடுத்தாலுமே வந்து -5 தான் வரும். அது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்து 0க்கு மேலே இருந்தாலே போதும், அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரை வந்து கன்வெர்ட் ஆகிரும். இதே இது நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூவாகவே கொண்டு வந்துடும். -5 இருந்துச்சுன்னா -5 வரும்.
-1 இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 5.98 சம்திங் லைக் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் நம்பரை வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டட் வேல்யூவாக, ஸோ அந்த 5 மட்டும் வேணும், அந்த பாயிண்ட் வேல்யூஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் நீங்கள் வாங்கும், நீங்கள் வந்து கொடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.985 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கான்சால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5ன்றது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கு, அந்த 985 வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை ஃபுல்லாக இந்த ஃப்ளோர் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மெயினாக இருக்கக்கூடிய அந்த நம்பரை மட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்படி மெயினாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் என்ன ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டட் வேல்யூஸ் வேணும், அதாவது 5.5க்கு மேலே போனால் 6 வரணும், ஸோ 5.5க்கு கீழே போனால் 5 வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோருக்கு பதிலாக ரவுண்ட் அப்படின்ற மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ 5.4 நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 5 வரும். அதே இது 5.5க்கு மேலே கொடுத்தேன் அப்படின்னா 6 வந்துடும். ஸோ நம்ம நார்மலாக வந்து மேக்ஸில் ரவுண்ட் வேல்யூ பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரவுண்டுக்கும் ஃப்ளோருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்பர் மட்டும் வேணும், ரவுண்டெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ரவுண்டு பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரவுண்டு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே இருக்கக்கூடிய ரேண்டமான நம்பர்ஸை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்பப்போலாம் நீங்கள் வந்து அந்த கால் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போய்ட்டு திரும்ப ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு, திரும்ப ரீலோட் பண்ணால் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் ரீலோட் பண்ணும்போதும் 0லேருந்து 1க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமான நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேண்டம் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை சிம்பிளாக 10ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.217 அப்படின்றது வந்துருக்கு. நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா 1.4 6.5 சம்திங் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். 10 வந்து இது தாண்டவே தாண்டாது, 3.2 சம்திங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாயிண்ட் வச்சு சம் அன்வான்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், இந்த மேத் டாட் ரேண்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் போட்டுட்டு மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்றதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக இந்த மேத் டாட் ரேண்டம் இன்ட்டு 10 அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எது வந்தாலும் சரி அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அந்த மெயின் நம்பரான அதை மட்டும் நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ரேண்டம் நம்பர்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 100 வரையும் வேணும் அப்படின்னா சிம்பிளாக இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேண்டம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் விடாமல் நீங்கள் வந்து ரீலோட் பண்ணும்போதும். மேக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன், காஸ், டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதையுமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் console.logல போயிட்டு மேத் டாட் இப்போ உங்களுக்கு சைன் வேல்யூ வச்சுக்கோங்களேன், சைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ SIN டைப் பண்ணிவிட்டு இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து வாங்குவோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள். நான் 45 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் சைன் 45 அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு 0.8590 அப்படின்னு வருது. இது ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும் சைன் 45ன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணதுக்கு எனக்கு 0.85 சம் வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதே வேல்யூஸ் தான் நமக்கு வந்து வந்திருக்கு, அதோட அக்யூரேட்டாக வந்து உங்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த நம்பருக்கு வேணாலும் அதோட சைன் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி டேனுக்கும் சரி, காஸ் வேணுன்னா காஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.